ஒன்று ஓடிடியில் பார்க்குறேன், தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து பே பண்ணி தான் பார்க்குறேன். இல்லை, அவங்களே விற்று தானே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் படத்தை ஃப்ரீயாக எனக்கு கொடுக்கல, அப்போ நான் ஏன் ஃபீல் பண்ண பார்க்குறதுக்குன்னு ஒன்று. ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காந்தாரா பார்த்து கற்றுக்கோங்கன்ற சொல்லும் போது ஏன் திருப்பி நம்ம அதே ரஞ்சித் வெற்றி மாதிரிக்கே வரும்? மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸே இல்லையா தமிழ் சினிமாவில்? மற்றவங்க எடுக்கட்டுமே படத்தை. இப்போது அந்த 3 பேர் ஒரு வகையான படம் எடுக்கணும், அவங்க எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது சாமி வந்து ஒரு விஷயம் மாறுது, இல்லைனா ஒரு விஷயம் வந்து நடத்துதுன்னா இட்லி கடை அதே கதை தான். எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். அதே நாள் ரிலீஸ் ஆன படம் தான். அதுலேயும் காத்து கருப்புன்னு இருக்காங்க, அதுலேயும் வந்து கருப்பசாமி வராரு. நீங்கள் காந்தாரா பார்க்கறது இட்லி கடை பார்த்துருக்கலாம். இப்போ அந்த கேள்வி வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதே அந்த சாமி உள்ள வரதுலேருந்து எல்லாமே அந்த படத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்றதான். சும்மா நம்ம வந்து சரி காந்தாரா நல்லா இருந்துச்சு, ஓகே, கன்னடத்தில் ஒரு வருஷம் அவ்வளோ படம் வருது, எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்றாங்களா? இல்லை அவங்களே எது பார்க்குறாங்களா? அதுவும் கிடையாது. தமிழ் சினிமா அவ்வளோ மலையாளத்தில் பேசிட்டே இருப்போம், மலையாள சினிமா உலகத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு. அங்கே வர குப்பை படத்தை யார் பார்க்குறா? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அது இருக்குது. நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ காந்தாரா பற்றி பேசுகிறோம், அதனால் அந்த காந்தாரா டாபிக் பற்றி பேசும்போது போகிற போக்கில் தமிழ் சினிமா மண்டையில் அடிச்சுட்டு போகிறது வந்து ஒரு ஜாலி ட்ரிக்காக போயிட்டு இருக்குன்றதுனால